ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரப்போகிற மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்திரை பௌர்ணமி வர இருக்கு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால் என்ன பலன் அப்படின்றதும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நாம் யார் முக்கியமாக வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை குப்தன் தெய்வத்தை தான் நம்ம வழிபாடு செய்யணும். சித்திரை குப்தன் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர். அவர் இந்த சித்திரை மாதத்தில் தோன்றியவர். அவருக்கு ஒரே ஒரு நாள் தான் இந்த நாள் வரும். இந்த நாளில் அவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் அளிக்கும். சித்திரைகுப்தனை எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே யார் வீட்டிலும் சித்திரைகுப்தனுடைய தெய்வத்துடைய திருவுருவ படம் இருக்காது. அதற்காக நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்லா மஞ்சள் தடவிட்டு கோலம் இட்டுக்கோங்க. இட்டுட்டு ஒரு அகண்ட மண் அகல் தீபத்துக்கு மஞ்சள் தடவி குங்குமம் இட்டுக்கோங்க. அகண்ட மண் அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் தீபமோ இல்லை நெய் தீபமோ எது வேணாலும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் செய்தாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வைத்து வழிபாடு செய்யணும். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல கோரிக்கைகளை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதி கூட நீங்கள் கோரிக்கையாக சித்திரகுப்தனை நினச்சி எங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சித்திரகுப்தன் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப நற்பலன் கொடுக்கும். நம்ம சித்திரகுப்தன் சித்திரை மாதத்தில் அவதரித்தனால சொல்லப்படுது. முடிந்தால் அன்னைக்கு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரைகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பெரும்பாலும் சித்திரகுப்தனுடைய கோவில் எங்கும் இருக்காது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் ஆலயத்தில் அன்னைக்கு திருவிழா கோலாகலமாக நடக்குங்க. இந்த கோவில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரைகுப்தன் ஆலயம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுடைய தலையெழுத்து பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே குறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சித்திரகுப்தன் எப்படி தோன்றினாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் தேவலோகத்தில் நம்ம சிவபெருமான் யமதர்மராஜன் கிட்ட உட்காந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஆளை நியமனம் செய்யறதுக்காக தேடிட்டு இருந்தாராம். அப்ப யாருமே கிடைக்கலையாம். அந்த நேரத்துல பார்வதி தேவி கிட்ட போயிட்டு, தேவி இந்த மாதிரி யமதர்மராஜன் கிட்ட உட்காந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஆளை நியமனம் செய்யறதுக்கு தேடிட்டு இருக்கேன், யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது பார்வதி தேவி பேசிட்டே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சுவற்றில் சித்திரம் வரைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல பார்த்த நம்ம சிவபெருமான், தேவி நீ வரைஞ்ச ஓவிய சித்திரமே நல்லா இருக்கே, இவருக்கே உயிர் கொடுத்து நான் சித்திரைகுப்தனா நான் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்காக நியமனம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதி தேவி வரைஞ்ச சித்திர ஓவியத்திற்கு உயிர் கொடுத்து நம்ம சிவபெருமான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்கு சித்திரைகுப்தனா நியமனம் செஞ்சாரு. சுவற்று சித்திரத்துல தோன்றியவர் தான் சித்திரைகுப்தன். சித்திரை மாதத்துல தோன்றியவர் தான் சித்திரைகுப்தன். அதனாலதான் சித்திரை மாதத்துல நம்ம சித்திரைகுப்தனை நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே குறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற இந்த சித்திரகுப்தன் ஆலயத்தை கேது பரிகார ஸ்தலம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதற்கு அடுத்தது நம்ம பௌர்ணமி அன்னைக்கு அடுத்த பரிகாரம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். பௌர்ணமி அப்படின்னாலுமே முழு நிலவு. அந்த முழு நிலவு மகாலட்சுமி கடாட்சம் கொண்டது. மகாலட்சுமி கடாட்சம் நமக்கும் பெறறதுக்கு நம்ம சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை நினைச்சு இரவு நேரத்துல பௌர்ணமி வந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இது வெற்றிலை சுஸ்திக் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு சின்ன தாம்பூலத்தட்டுல பச்சரிசியை எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெத்திலையை எடுத்துக்கோங்க. வெத்திலையை எடுத்துட்டு சந்தனத்தை நல்லா குழைச்சிக்கோங்க. குழைச்சிட்டு வெற்றிலையில விநாயகர் சுழி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த வெற்றிலை மேல 2 ஏலக்காய், 2 லவங்கம், பச்சை கற்பூரம், ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்துட்டு அந்த வெற்றிலை மேல வச்சுட்டு ஒரு வாசனை பூக்கள் இருந்தா நீங்க அதுக்கு மேல தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு அகண்ட மண் அகல் தீபம் ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான தண்ணியை நிரப்பிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நின்று உங்க மனசுல என்னெல்லாம் கோரிக்கை இருக்கோ அதெல்லாம் அந்த தண்ணியில நீங்க சொல்லிடுங்க. சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்ல பால்கனிலையோ எந்த இடத்துல சந்திரனுடைய ஒளி படுதோ அந்த இடத்துல வச்சுட்டு தீபம் ஏற்றி அவங்களுக்கு தீப தூப ஆராதனை செய்து சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியை பார்த்து நீங்க நல்லபடியா உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. மறுநாள் காலையில இந்த வெற்றிலையை எடுத்து உங்க பணப்பெட்டிலையோ இல்ல பூஜை அறையிலையோ இல்ல உங்களுடைய பர்ஸ்லயோ எதுல வேணாலும் வச்சுக்கலாம். இந்த தண்ணியை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. இரவு ஃபுல்லா அந்த தண்ணி சந்திரனுடைய ஒளியில இருக்கிறதுனால அந்த தண்ணி சந்திரனுடைய ஒளி கதிர்வீச்சு எல்லாமே ஈர்ப்பு சக்தி பெற்றிருக்கும். அதனால இந்த தண்ணியை வீடு ஃபுல்லா நம்ம தெளிக்கிறதுனால நமக்கு இருக்கும் கெட்ட சக்தி எல்லாம் போயிட்டு நல்லதே நடக்கும். நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் தான் சந்திர பகவானுடைய
தங்கை அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்கு அடுத்த பரிகாரம் நம்ம வந்து அமாவாசையில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய உப்பு பரிகாரம். உப்பு பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. இல்லை காட்டன் துணி இருந்ததுன்னா அதில் வந்து மஞ்சள் டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த துணியில் வந்து ஸ்ரீம் அப்படின்ற மகாலட்சுமி தாயாருடைய பீஜை மந்திரத்தை எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு 2 வெற்றிலையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கைப்பிடியால் ஒரு 3 கைப்பிடி அளவு வந்து கல்வுப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம், ஏலக்காய், லவங்கம், தாமரை மணி உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சுக்கலாம். இல்லாச்சுனாலும் பரவாயில்ல. வசியத்தை செய்யக்கூடிய வசம்பு, அதற்கடுத்தது கொம்பு மஞ்சள், அதற்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாசனை திரவங்கள் எதனா வந்து அதில் போட்டு விடுங்க. இல்லையாச்சும் வாசனை பூக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதை போட்டு விட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே வாசனை திரவியங்கள் தடவி விட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நல்லா வேண்டிட்டு பௌர்ணமி நிலவு வந்ததும் நீங்கள் நல்லபடியாக மகாலட்சுமி தாயாரை நினச்சி உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் இந்த உப்பு பரிகாரத்தை வந்து கட்டி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இப்படியெல்லாம் வந்து நம்ம சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சின்ன சின்ன பரிகாரம் செய்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து எந்த எதிர்மறை சக்தி இருந்தாலும் நம்ம விட்டு விலகிடும். நமக்கு எல்லாமே நற்பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.